ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ஆனந்த் லைஃப். இன்றைக்கி ரொம்ப சுவையான அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா பருப்பும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி ஒரு 1/4 கப், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், 4 வரமிளகா. இந்த பருப்பெல்லாம் தண்ணி ஊற்றி ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 7 மணி நேரம் ஊறின அப்புறம் நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். வாஷ் பண்ண அப்புறம் ஜாரில் சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 15 பல்லாட்டம் சேர்த்திக்கலாம். பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்குவோம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கறி லீவ்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குவோம். கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ண அப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அடைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு சேர்த்திக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்திக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்திக்கலாம். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துட்டுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நம்மளுடைய சுவையான அடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.